நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். 4 மணிக்கு நாலடியார் என்ற தலைப்பிலே தினந்தோறும் 4 நாலடியார் செய்யுட்களை பாடி அதன் பொருளை உணர்த்தி வருகின்றேன். அதன்படி இன்று 9வது பாடல் 10வது பாடல், அது செல்வம் நிலையாமையில் செல்வம் நிலையாமையை பற்றி 10 பாடல்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தலைப்பிலும் 10 பாடல்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், புலவர்கள் கருத்து ஒன்றாக இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் 10 பாட்டு எழுதினால் செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, துறவு, இப்படி போன்ற தலைப்புகளிலே அவர்கள் பாடியிருக்கிறார்கள். முதல் 10 பாடல் செல்வம் நிலையாமை. அதில் இன்று நாம் 9ம் 10வது பாடலும் பார்த்துவிட்டு பிறகு அடுத்ததாக இளமை நிலையாமை என்பதிலே 2 பாடல்களை கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புறுவோம். உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான் துண்ணரும் கேளீர் துயர் களையான் கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானேல் ஆஹா இழந்தான் என்று எண்ணப்படும். உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான் துண்ணரும் கேளீர் துயர் களையான் கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானேல் ஆஹா இழந்தான் என்று எண்ணப்படும். பொருளை பார்ப்போம். உண்ணான், உலகத்தில் மக்கள் வாழ்வதற்கு உணவு மிக மிக அவசியம். இன்றியமையாத உணவுகளை உண்ணாமலும் சிலர் செல்வந்தர்கள், நிறைய பணம் இருக்கும், நிறைய நிலம் இருக்கும், ஆனால் அவருக்கு நீரிழிவு நோய் இருப்பதாக டாக்டர் கூறியிருப்பதால் அவர் கேப்பை களிதான் சாப்பிட வேண்டும், அதையும் ரொட்டியாக்கி சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள். அவர்கள் வீட்டில் சமையல் செய்யும் வேலைக்காரனோ பூ போல இட்லியும் சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைத்து சாம்பாரில் முந்திரி பருப்பு போட்டு தாளித்து அதிலே சாம்பாரில் இட்லி மிதக்கும். இவர் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பார். அவரிடம் கூட கேட்கலாம், ஐயா, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுவீர்களே, உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறார், இந்த கேப்பை ரொட்டி தான் நீங்கள் சாப்பிட வேண்டுமாம் என்று. அப்படி சில செல்வந்தர்கள் வாழ்வதும் உண்டு. உண்ணான் இன்றியமையாத பொருள்களை உணவை உண்ணாமலும், ஒளிநிறான் மதிப்பை நிலைக்கச் செய்யாமலும், தம்முடைய மரியாதையை எப்பொழுதும் நிலைத்து வைத்திருக்க வேண்டும். ஓங்கு புகழ் செய்யான் பெருகின்ற உரையும் பாராட்டுமாகிய பசுமை செய்து கொள்ளாமையும், துன்
அருகேளீர் துயர்கலையான். நெருங்கிய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அவர்களின் துன்பங்களை நீக்காமலும், வழங்கான் இருப்பவர்களுக்கு இந்த செல்வம் கையில் வைத்துக்கொண்டு வறுஞர்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்குமே உதவாமலும் கொன்னே பொருள் காத்திருப்பான ஒருவன் வீணாக செல்வம் பொருளை காத்து கொண்டிருப்பானாயின் அஃது அவன் இழந்தான் என்று, ஐயோ அவன் அப்பொருளை இழந்தவன் என்றே கருதப்படுவான் என்கிறார் இதிலே புலவர். இதில் கருத்து, ஒரு செல்வன் தனது செல்வத்தை அறவழியில் செலவு செய்யாதிருந்தால் அவன் அப்பொருளை இழந்தவனாகவே கருதப்படுகிறான். ஆகவே அன்றறிவோம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்றார் வள்ளுவர். ஒளி என்பது இங்கு மதிப்பு. ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை என்னுமிடத்து ஒளி மிக்கு தோன்றுதல் உடைமை என்பார். உண்ணான் இங்கு முற்றச்சமாக வருகிறது. உண்ணான் ஒளிநிறான். ஒரு விடை முற்று எச்சமாக வந்தால் அது முற்றச்சம் என்பார்கள். உதாரணத்திற்கு, குருசாமி வந்தான் படித்தான் என்று அம்மா சொன்னால் குருசாமி வந்து படித்தான் என்றே பொருள் கொள்ள வேண்டும். இது வந்தான் படித்தான் என்பது முற்றச்சம். சொன்னே காத்திருப்பானேன் என்றும் சேர்த்துக்கொள்க, அதையும் முற்றச்சோர்த்தோடு சேர்க்கலாம். ஆ என்பதை இரக்க குறிப்பாக இங்கே கூறுகிறார். செல்வம் தான் இழக்கும் அளவும் அழியாமல் இருந்தாலும் அதனால் கொண்ட பயன் யாதொன்றும் இல்லாமையாயின் அவன் உடையவனாயினும் இழந்தவனே என்று கருதப்படுவார். செல்வத்து செலவு செய்வதற்கு துறைகள் பலவும் இந்த செயலிலே பல வகையான அறவழிகள் தொகுத்து கூறப்பட்டன. பொருளை அறவழியில் செலவு செய்வதற்கு. அடுத்த பாடல், உடா அதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் தொடா அது வைத்தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாட உய்த்தீட்டும் தேனி கரி. வான்தோய் வானத்தை பொருந்துகின்ற மலைநாட மலைநாட்டு தலைவனே, உடாதும் உடுத்தாதும் என்கிற பொருளை உடாதும் என்கிறார் புலவர். நல்ல ஆடைகள் உடுக்காமலும் உண்ணாதும் உணவுகள் உண்ணாமலும் தம் உடம்பு செற்றும் தம் உடம்பை வருத்தியும் கெடாத நல் அறமும் கெடாத நல் அறமும் செய்யார் அழியாத சிறந்த புண்ணியமும் செய்யாமலும் கொடாது வருண்யவர்களுக்கு கொடுக்காமலும் ஈட்டி வைத்தார் பொருளை தொகுத்து வைத்தவர்கள் இழப்பர், அதனை இழந்து விடுவர்.
உய்த்து ஈட்டும் தேனீ பல பூக்களிலிருந்து கொண்டு போய் தொகுத்து வைக்கும் தேனீக்கள் சேகரிக்கின்ற தேன் போல இவர்களுடைய செல்வமும் பிறருக்குத்தான் உபயோகப்படுமே தவிர அவர்களுக்கு உபயோகப்படாது என்று புலவர் இதிலே கூறுகிறார். அறவழியில் பொருளை செலவு செய்யாதவர்கள் ஒரு காலத்தில் தேனீக்களைப் போல அப்பொருளை இழந்து விடுவர். கள்ளர், பகைவர் முதலியோருக்கு கட்டாயம் பயந்து பொருளை கொடுத்து விடுவார் என்பதும் இதன் கருத்து. அதன் பொருட்டே கட்டாயம் ஒரு காலத்தில் தான் தொகுத்த தேனை இழந்துவிடும் தேனீயை ஓமையாக காட்டியுள்ளார். உடாமையும் உண்ணாமையும் காரணமாக நோய் முதலியவற்றை உண்டாக்கி தம் உடம்பை வருத்தி கோடலின் தம் உடம்பு செற்றம் என்றார். துறவோர் போல் அங்கனம் வருத்தி கொண்டாலும் அவர் போல் அறம் செய்கின்றவர் வெனின் அதுவும் இல்லை என்றால் கெடாத நல்லறமும் செய்யார் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அதன்பின் மலைநாட என்று ஒரு ஆண்மகன் முன்னிலையைப்படுத்தி கூறும் முறையில் இந்த செய்யுளை அமைத்துள்ளார் புலவர். பகை முதலிய உண்டாகுதல், பொருளை காக்கும் அறிவு மடம்படுதல் முதலானவற்றையும் அவை பொருளை இழப்பதற்கு காரணமாக கருதப்படும். அடுத்ததாக இரண்டாவது நிலையில் இளமை நிலையாமை என்பதை உணர்த்துகின்ற ஒரு 10 பாடல். இளமை நிலையில்லாதமை உணர்த்துதல். 11வது பாடல் நாலடியாரில் நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குடலிடத்தே துறந்தார் புரை தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோல் ஊன்றி இன்னாங் கெழுந்து இருப்பார். நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவியிடத்தே துறந்தார் புரை தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோல் ஊன்றி இன்னாங்கெழுத்து இருப்பார். இன்னாங்கு எழுந்து இருப்பார். நல்லறிவாளர்கள் பழுதற்ற அறிவுழி உடையவர்கள் நரை என்று வரும் என்று எண்ணி மூப்பு வருவதற்கு முன்னே கருதி குழவியிடத்தே துறந்தார். இளமையிலேயே பற்றுகளை விட்டவர்கள் புரை தீர மன்னா இளமை மகிழ்ந்தாரே குற்றம் நீக்குதல் இல்லாத நிலையில்லாத இளமை காலத்தில் அறவழியில் பயன்படுத்தாமல் நுகர்ந்து கழித்தவர்களே கோல் ஊன்றி இன்னாங்கு எழுந்திருப்பர். மூப்பு வந்து கையில் கோல் ஊன்றி துன்பத்தோடு எழுந்து தள்ளாடுபவர்கள் என்று இதிலே குறிப்பிடுகிறார். இளமை பருவத்தை அறவழியில் பயன்படுத்தாமல் நுகர்ந்து மயங்கியவர்கள் பின்பு மூப்பில் வருந்துவார்கள். நரை என்பது
மூப்பு பருவத்தை, குடலி என்பது இளமை பருவம். பற்றுள்ளம் விடுத்தல் புரைதிரா மன்னான் 2 இளமை அடைமொழிகளாக குறிக்கிறார். மகிழ்தல் இங்கு நுகர்தல், இளமை அறஞ்செய்தற்கு கருவியாக கொள்ளாமல் அதனையே துய்க்கும் பொருளாக கொண்டு இன்புறுதல் பிழை என்றபடி நல்லறிவாளர் துறந்தார். எனவே இளமை மகிழ்ந்தார் நல்ல புல்லறிவாளர் என்று பொருள் பெறப்படும். பட்டாங்கு என்பது போல இன்னாங்கு என்பதும் ஒரு சொல். பற்றுள்ளம் விட்டு முயற்சியை இளமையிலேயே செய்க என்பது பொருளாகும். அங்கனம் செய்தார்களுக்கு மூப்பும் வராது, வரினும் இன்னல் செய்யாது என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்த பாடல் 12வது பாடல். நட்பு நார் அற்றன நல்லாரும் அக்கினார் அற்பு தலையும் அவிழ்ந்தன உட்கானாய் வாழ்தலின் ஊதியம் என்றுண்டாம் வந்தே ஆழ்களத் அன்ன களி. நட்பு நார் அற்றன நல்லாரும் அக்கினார் அற்பு தலையும் அவிழ்ந்தன உட்கானாய் வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம் வந்ததே ஆழ்களத் தன்ன களி என்கிறார் புலவர். நட்பு நார் அற்றன, நேயமும் கயிறு அருந்தன நல்லாரும் அகுதினை சான்றோரும் அணுகும் குறைந்தனர். அன்பு கலையும் அவிழ்ந்தன. பொதுமக்களிடம் உண்டான அன்பு எனும் கட்டும் நெகிழ்ந்தன. உன் உள்காணாய் அகமாக எண்ணிப்பார் வாழ்தலின் ஊதியம் என் உண்டு. இளமையை மகிழ்ந்து வாழ்தலினால் பயன் என்ன உண்டு. ஆழ்தளத்த அன்னை களி வந்தது. கடலில் மூழ்குகின்ற மரக்கலத்தை ஒத்த துன்பம் இதோ வருகின்றது. இளமையிலேயே பொருள் செய்து வாழ்வதனால் நண்பர், சான்றோர்கள், பொதுமக்கள் முதலியோரது தொடர்புகள் குறைந்து வாழ்நாள் கெடும் என்கிறார் இந்த பொருளை இந்த பாடலில். அற்றன அவிழ்ந்தன என்று பன்மையாக வந்தமையால் நட்புகள் அன்புகள் என்று அவ்வினைகளின் வினாக்களையும் பன்மையால் கொள்ள வேண்டும். பலரால் பல வகையாக கொள்ளப்படுவதால் அவை பன்மையாயின. அன்பு என்றது அற்பு என்றாயிற்று. இடையிலுள்ள எழுத்து வலித்து இளமையை பொருளாக நினைத்து பற்றுள்ளத்தோடு உயிர் வாழ்தல் என்பர். அற்றநாள் இங்கனம் நட்பு முதலியன அகல ஒருவன் உயிர் வாழ்தலால் உண்டான பயன் ஏதும் இல்லை. கடலுள் மரக்கலம் அமிழ்ந்தால் போல் இவ்வுடம்பு திடுமென கூற்றுவனாய் அழிவதுதான் அதனால் கண்ட பயன் என்னதற்கு வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம். அகுதே ஆழ்களத்தன்ன களி என்றார்.
வந்தது என்ன என இறந்த காலத்தால் நின்றது விரைவில் துணிவு பொருட்டு என்கிறார். இந்த பாடலிலே இளமை நிலையாமையையும் இதிலே செவ்வன குறிப்பிடுகிறார் புலவர். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.